இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நடிகை 6 தலைமுறை நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட நாடக நிகழ்ச்சிகள், கின்னஸ் உலக சாதனை, தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது, ஃபிலிம்ஃபேர் விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்துட்டு ஒரே வாழ்க்கையில வாங்கின ஒரு நடிகை, ஒரு பெண் அப்படின்னா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மே 26, 1937 தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோபிசாந்தா அப்படின்ற பேரில் பிறந்தவங்க தான் ஆச்சி மனோரமா அவர்கள். சின்ன வயசுல இருந்தே அவங்க குடும்பத்தில் இருந்த வறுமை காரணமாகவும், அவங்க பிறந்த டைமில் வந்துட்டு பெண் குழந்தைகள் பிறந்தாவே குடும்பத்துக்கு பாரமாக பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருந்ததுனால சின்ன வயசுலேயே படிப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு இருந்தது. கொஞ்ச நாள்ல இவங்க குடும்பம் காரைக்குடிக்கு வந்துட்டு குடிபெயர்ந்தாங்க. அப்போ கிடைக்கிற குட்டி குட்டி வேலைக்கெல்லாம் போய் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இவங்க மனோரமா அவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கிற அந்த சின்ன வயசுல இவங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆசை, இல்லைன்னா ஒரு பெரிய கனவு அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நாடக மேடையில நடிக்கிறது, இது எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. இதனாலேயே எந்த இடத்துல நாடகம் போட்டாலும் தவறாம போய் அதை பார்த்துட்டு வந்துருவாங்க. அப்படி நாடகம் பார்த்து பார்த்து அந்த மேடையில கண்டிப்பா ஒரு நாள் நாமும் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட 12வது வயசுல வந்துட்டு நாடக மேடையில முதல் முறையா நடிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ், சைடு ரோல்ஸ், சில டைம் வந்துட்டு டைலாக்ஸே இல்லாத கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி என்ன கேரக்டர் கிடைச்சாலும் அதுக்கு அவங்களோட அர்ப்பணிப்பை வந்துட்டு காமிச்சு அந்த கேரக்டராகவே மாறி அவங்க வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட முக பாவனை, நகைச்சுவை, இவங்களோட இயல்பான வசனம், இவங்களோட குரல், இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த நாடக குழுவோட இயக்குனர் திருவேங்கடம், இசைக்கலைஞரான தியாகராஜன், இவங்க 2 பேரும் சேர்ந்து மனோரமாவோட கோபிசாந்தா அப்படின்ற பேரை திரையுலகிற்கு நாடக மேடைக்கு ஏற்ற மாதிரி மனோரமா அப்படின்னு வந்துட்டு பேர் மாத்துறாங்க. தொடர்ந்து நாடக மேடை நிகழ்ச்சிகளில் வந்துட்டு மனோரமா வந்துட்டு நடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு முன்னணி கதாபாத்திரமும் வந்துட்டு கொடுக்கப்படுது. ஒரு நாள் ஃபுல்லாமே வந்துட்டு ரிஹர்சல்லே வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டராகவே மாறி நடிக்கிறது, இந்த மாதிரியான இவங்களோட நிறைய திறமையை பார்த்து இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு வருது. அப்படி 1958 மாலையிட்ட மங்கை அப்படின்ற படத்துல தான் வந்துட்டு தமிழ்ல முதல் முறையா மனோரமா அவர்கள் அறிமுகமாறாங்க. இந்த படத்தோட வசனத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு அவ்வளோ பெரிய வெற்றி இல்லைனாலும் தமிழ் சினிமாவுக்கு மனோரமா அவர்கள் அறிமுகமாகறதுக்கு ஒரு நல்ல ஒரு படமா இந்த படம் வந்துட்டு அமைஞ்சது. இதை தொடர்ந்து வந்துட்டு நிறைய படங்கள் இவங்களுக்கு முன்னணி வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி 1960கள் 1970கள்ல இருந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன், இவங்க 2 பேரும் தமிழ் சினிமாவோட கூட ஜாம்பவான்களா பார்க்கப்பட்டவர்கள். இவங்க 2 பேரு கூட சேர்ந்து நிறைய படங்களை வந்துட்டு மனோரமா நடிச்சிருக்காங்க. திருவிளையாடல், அன்பேவா, எங்க வீட்டு பிள்ளை, கல்யாண கலாட்டா, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இவங்க 2 பேரு கூட நிறைய படங்கள் நடிச்ச நடிகைகள் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு மனோரமா தான். 1970கள் 80கள் இந்த டைம்ல வந்துட்டு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களோட தலைமுறை வந்துட்டு ஆரம்பிச்சது. அந்த டைம்லயும் வந்துட்டு மனோரமா அவங்களோட வாய்ப்பு அப்படின்றது குறையவே இல்லை. அவங்க கூடயும் நிறைய படங்களை வந்துட்டு நடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டாங்க. இந்த டைம்ல விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு இந்த மாதிரியான நடிகர்களோட தலைமுறை வர ஆரம்பிச்சது. அந்த டைம்லயும் மனோரமா அவங்களோட மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டு குறையவே இல்லை. நகைச்சுவை நடிகை அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவங்க அவ்வளோ சூப்பராக நடிப்பாங்க அப்படின்றத வந்துட்டு நிரூபித்த காலம் வந்துட்டு இதுதான். ஒரு உணர்ச்சிகரமான கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, ஏழை பெண், கிராமத்து பெண், மாடலான ஒரு பெண், எந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாலும் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்துட்டு அதில் உருவாக்கிப்பாங்க மனோரமா அவர்கள். இந்த தலைமுறைக்கு அடுத்தது, அதாவது 1990களுக்கு அப்புறம் 2000கள் அந்த டைம்ல வந்துட்டு விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இவங்கள மாதிரியான ஒரு தலைமுறை ஆரம்பிச்சது. அந்த டைம்லயுமே வந்துட்டு மனோரமா அவர்கள் அவங்களோட இடத்துல அப்படியே தான் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பாட்டி ரோல் பண்றதா இருக்கட்டும், அம்மாவோட ரோல் பண்றதா இருக்கட்டும், குடும்பத்துல மூத்த தலைவி, இந்த மாதிரியான ரோல்ல எல்லாம் வந்துட்டு நடிச்சாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு மூத்த பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அப்ப ரசிகர்களுக்கு
அவங்க கொடுத்தாங்க. இவ்வளோ இந்த தலைமுறைகளையும் வந்துட்டு ஆச்சி மனோரமா அவர்கள் இவ்வளோ பீக்லையும் அவங்களோட இடத்துல தனி ஒரு இடம் வந்துட்டு அவங்களுக்கு இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைமுறை நடிகர்களை அவங்க வந்துட்டு ஒரு போட்டியா பார்த்ததே கிடையாது என்னைக்குமே. அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட எவ்வளோ சிறப்பாக கொண்டு போய் சேர்த்தணும், தன்னோட கதாபாத்திரத்தில் அவ்வளோ முழுமையாக எப்படி வந்துட்டு தன்னோட பங்கு காமிக்கணும், இந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வந்துட்டு திரைக்கு முன்னாடி வந்துட்டா அவங்களோட தொழிலில் அவங்க மும்முரமாக இருக்கணும், அந்த தொழில் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு காரியத்தில் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. இதனாலேயே இவங்கள ஒரு மூத்த நடிகை அப்படின்றத தாண்டி ஒரு ஆசிரியராகவே வந்துட்டு தமிழ் சினிமா உலகம் இவங்களை பார்க்க ஆரம்பிச்சது. இவங்க நடித்த நிறைய படங்களில் வந்துட்டு இவங்களுக்கு விருதும் வாங்கி கொடுத்துருக்கு. தமிழ்நாடு வந்துட்டு இவங்களுக்கு நிறைய தேசிய விருதுகள், மாநில விருதுகள், வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது, தமிழ்நாடோட கலை மாமணி விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விருது அப்படின்னா இவங்க 1500க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சதற்கு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்துட்டு இவங்களோட பேர் வந்துட்டு இடம் பெற்றிருக்கு. இதுதான் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இப்போவும் நம்ம அவங்கள பத்தி பேசும்போது நம்ம எல்லார் மைண்ட்லயும் வந்து அவங்க நடிச்ச ஏதாவது ஒரு ரோல், ஏதாவது ஒரு நகைச்சுவை, ஏதாவது ஒரு டைலாக் இப்போ வரைக்கும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அவங்களோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி அவங்களோட ஒரு பலம் அப்படின்னா மொழி தான். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சிங்களம் அப்படின்னு எல்லா மொழிகளிலும் வந்துட்டு நடிச்சிருக்காங்க இவங்க. அந்த படங்கள் நடிக்கும்போது அந்த மொழிகள் எப்படி இருக்கும், அந்த மொழிகளில் அவங்க வந்துட்டு எப்படி டைலாக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு அந்த படங்களை நடிச்சிருக்காங்க. இதனாலேயே எல்லா வகையான ரசிகர்கள்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பு வந்துட்டு இவங்களுக்கு இருந்தது. இவங்களோட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டைலாகும் பார்த்த நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்க ஒரு நடிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி நம்ம முன்னாடி ஒரு கேரக்டர் நார்மலாக எப்படி இருப்பாங்களோ, நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கேரக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒவ்வொரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இதனாலே ஆடியன்ஸ் வந்துட்டு ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வெற்றியோட அடையாளமாகவும் மக்கள் அவங்க மேலே வச்சிருந்த ஒரு அன்பு பாசத்திற்கு அடையாளமாகவும் தான் இவங்களை ஆச்சி மனோரமா, அதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு மூத்த பெண், அவங்கள மரியாதையோடையும் அன்போடையும் கூப்பிடுற அந்த பேர் தான் வந்துட்டு ஆச்சி. அப்படி மக்கள் வந்துட்டு இவங்கள ஆச்சி மனோரமா அப்படின்னு அன்போட அழைச்சிட்டு வந்தாங்க. 2015 வந்துட்டு உடல்நல குறைவால வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இவங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 10, 2015 இவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. இது வந்துட்டு தமிழ் சினிமா உலகிற்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். யாராலையுமே வந்துட்டு தாங்கிக்க முடியல. ஏன்னா மனோரமா அவர்கள் இன்னும் நிறைய படங்களை வந்துட்டு பண்ணுவாங்க, நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களோட மரணம் வந்துட்டு ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா அப்படின்னு பேர் எடுத்தா எப்படி வந்துட்டு நிறைய முன்னணி நடிகைகளும் நடிகர்களும் இருக்காங்களோ அதே மாதிரி ஆச்சி மனோரமா அவங்களோட பேர் வந்துட்டு நிலைச்சு நிற்கும் அப்படின்றத உறுதிதான். அவங்களோட சிரிப்பு, அவங்க ஒவ்வொரு வசனம் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு நடித்த ஒவ்வொரு படமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒவ்வொரு டைலாக்ஸ், இந்த அவங்க உணர்ச்சிகரமாக நடித்த ஒரு கதாபாத்திரங்கள், இந்த மாதிரி எந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம யோசித்து பார்த்தாலும் கண்டிப்பாக நம்மளோட கண் வந்துட்டு கலங்கிடும். அதனால தான் தமிழ் சினிமாவோட வரலாறு எழுதப்படும் வரை ஆச்சி மனோரமா என்ற பேர் வந்துட்டு என்றென்றும் அழியாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சந்தியா தாஸ்.